இந்த குட்டி குரங்கு ரீசெண்டா எல்லாரையும் அழ வச்சிட்டு இருக்கான். இவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச். இவன் எங்க பிறக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல ஒரு ஜூல பிறக்கிறான். இவங்க அம்மா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இவன் வேணான்ட்டு துரத்தி விட்டுடுச்சு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் பாத்தீங்கன்னா அம்மா இல்லாம வளராது. ஏன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு அரவணைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்குகளுக்கு அம்மா இருந்தா மட்டும்தான் முடியும். இவங்க அம்மா இல்லாம இவனால எப்படி வளர முடியும்ட்டு அந்த ஜூல இருக்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு எல்லாமே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் 24 மணி நேரமும் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி யாராச்சும் இருக்கணும்ல, அதுக்காக அந்த ஜூல இருக்க ஆள் என்ன பண்றானா ஒரு குரங்கு பொம்மையை நம்ம பஞ்சுக்கா கிஃப்டா தரோம். நம்ம பஞ்சு என்ன பண்றனா அதை வச்சு விளையாடவா நினைச்சா அதுதாங்க இல்ல. அந்த பஞ்சு பாத்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மையை உலகமாவே நினைச்சிருக்குங்க. அவங்க அம்மா கூட எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி அந்த குரங்கு பொம்மை பாத்தீங்கன்னா அந்த பொம்மை குரங்கு பொம்மை கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்டாச்மெண்டா இருக்குங்க. எப்படின்னு அது கூடவே தூங்குறது, அது கூடவே சாப்பிடுறது, அதுக்கப்புறமா எங்க போனாலும் அந்த பொம்மையை தூக்கிட்டே போறது. இந்த பஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா ஒரு உலகமாவே நினைச்சிருச்சு. உங்களுக்கு யாராச்சும் அது மாதிரி இருந்தாங்களோ, உங்க ஃப்ரெண்டோ பைக்கோ வேற ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம கூகாஸ் வ்ளாக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.